Amen. Book of Isaiah chapter 28 verses 5 and 6. இந்த ரெண்டு வசனத்தையும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். 28, 5, 6 வசனங்கள். ஓகே. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனமானது ஆமென் ஏசாயா தீர்க்கதரிசி ஆமென் இஸ்ரவேல் தேசம் சாலமோன் நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. இஸ்ரவேல் என்றும் யூத தேசம் என்றும், வடநாடு தென்னாடு. 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் என்று பிரிந்தார்கள். அவர்களுக்கு ஆமென் பின் நாட்களில் சமாரியாவை தலைமையிடமாக தெரிந்து கொண்டார்கள். அதே நேரத்தில் தென்னாடு யூதா 2 கோத்திரத்தார், அவர்களுக்கு எருசலேம் தலைமையிடமாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்லவே விக்கிரக ஆராதனையானது இஸ்ரவேல் தேசத்தில் பெருகின பொழுது ஒரு கட்டம் வருகிற பொழுது கர்த்தர் ஆமென் இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரத்தை அசீரியர்களின் கரத்தில் ஒப்பு கொடுத்தார். முற்றிலும் அவர்களை ஆமென் சத்துருவின் கரத்தில் ஒப்பு கொடுத்து சிதறடிக்க பண்ணினார். அதே நேரத்தில் ஆமென் யூத ஜனத்தை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினார். இஸ்ரவேலை சொல்லியே எச்சரித்து அவர்களை அழகாய் திடமாய் நடக்க பண்ணியிருந்தார். இப்போது அந்த ஒரு சூழ்நிலைமையில் தான் இந்த ஆமென் வார்த்தைகளானது சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் எபிராயிம் அல்லாவிட்டால் இஸ்ரவேல் என்கிற தேசம் ஆமென் சத்துருவின் கரத்தில் விழுந்து அழிந்து போயிருக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. என்ன சொல்றார்? ஆமென் இங்கே ஒரு 4 வார்த்தைகள் இங்கே உரைக்கப்படுகிறது. ஒன்று, சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்துக்கு எப்படி இருக்க போகிறார் என்று 4 விதத்தில் சொல்லுகிறார். ஒன்று, மகிமையான கிரீடமாகவும், 2 அலங்காரமான முடியாகவும், 3 நியாயத்தின் ஆவியாகவும், 4 பராக்கிரமாகவும் இருப்பார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இந்த மாதத்திலும் கர்த்தர் நம்முடைய திருச்சபைக்கு ஊழியத்திற்கு ஆமென் ஊழியத்தை சார்ந்த அத்தனை குடும்பங்களுக்கும் கர்த்தர் தருகிற வார்த்தை என்னவென்றால், ஆமென் நான் உங்களுக்கு மகிமையான கிரீடமாக இருப்பேன். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு கர்த்தர் மகிமையான கிரீடமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க மட்டும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமாம், இது எதை காட்டுகிறது? கிரீடம். ஆமென். நிறைய விஷயத்தை சொல்லலாம். அதிகாரம், வல்லமை, இதெல்லாம் சொல்லலாம். பதவி, அந்தஸ்து, இதெல்லாம் கிரீடம் காட்டினாலும் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஆமென் கிரீடம் ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ஆமென். அதிகாரம் உள்ளவர்களுக்கு அடையாளமே அவர்கள் சிரசில் இருக்கிற கிரீடம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஒருத்தர் பதவியில் இன்றைக்கெல்லாம் நமக்கு ஆமென் அரசு இல்லை. ஆமென் பண்டைய காலங்களில் ராஜாக்கள் அரசாண்டு வந்தார்கள். அப்பொழுது ஒரு ராஜா தன் அரியணையில் வீற்றிருக்கிற பொழுது, அல்லாவிட்டால் அவர் தேசத்தில் ராஜாவாக வலம் வருகிற பொழுது, அவர் சிரசினிலே அவரை அடையாளப்படுத்துவது அவருக்கு இருக்கிற கிரீடம். ஆமென் கிரீடம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார் நமக்கு, நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்க போகிறேன். எதற்கு? நீங்கள் யார் என்பதற்கு
கர்த்தரே அடையாளமாக இருக்க போகிறார். இந்த மாதத்தில் உங்கள் நிலை என்ன, உங்கள் அந்தஸ்து என்ன, உங்கள் பதவி என்ன, நீங்கள் யார் என்பதை உலகமே காணும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு அடையாளமாக இருப்பார். நான் விரும்புகிறேன், எனக்கு கர்த்தர் அடையாளமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட கிரீடமாக? மகிமையான கிரீடம். இதுக்கு மேலே ஒரு வார்த்தையில் க்ளோரியஸ் க்ரௌனாக எனக்கு இருப்பேன்னு கர்த்தர் சொல்கிறார். எனக்கு மகிமையான அடையாளம். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. எனக்கு மகிமையான அடையாளமாக சேனைகளின் கர்த்தர் இருப்பார். எனக்கு அடையாளம் என் திறமை அல்ல, எனக்கு அடையாளம் என் கல்வி அல்ல, எனக்கு அடையாளம் என் பாரம்பரியம் அல்ல, எனக்கு அடையாளம் என் குடும்பமும் அல்ல, இனி எனக்கு அடையாளம் என் பிரச்சனை அல்ல, இனி எனக்கு அடையாளம் என் நோய் அல்ல, இனி எனக்கு அடையாளம் என்னுடைய குறைவுகள் அல்ல. இன்றையிலிருந்து எனக்கு அடையாளம் கர்த்தரே. எனக்கு கர்த்தரே அடையாளமாக இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள் துவங்கி இயற்கைக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் இதுவரையும் என்னை அடையாளமாக சொல்லப்பட்ட ஒரு முகவரியை கர்த்தர் மாற்றி எனக்கு ஒரு புதிய அடையாளமாக சேனைகளின் கர்த்தரே இருக்க போகிறார். அதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறேன்? அலங்காரமான முடியாக இருக்க போகிறேன். இது எப்படின்னா, கிரீடத்தை கவனிச்சிங்கன்னா தெரியும். கிரீடத்தில் நிறைய வைரங்கள், முத்துக்கள், இப்படி நிறைய விலையேற பெற்ற ரத்தினங்களால் கிரீடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். எவ்வளவுதான் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கிரீடத்தை அலங்கரிக்கிறதற்கு சில முடிகள் அதில் பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். விடியற்கால வெளுப்பு, அது ஒரு அழகு, ஒரு அலங்காரம். அதுபோலவே இந்த கிரீடத்தை அலங்காரப்படுத்துகிற சில பறவைகளினுடைய அந்த இறக்கைகளில் இருக்கிற பண்டைய காலங்களில் அந்த ஸ்தோத்திரம் கிரீடத்தை விசேஷமான ரொம்ப அழகான கூர்மையாய் தெரிகிற சில பறவைகளின் இறக்கைகளினால் என்ன செய்வாங்க? அலங்காரப்படுத்துவாங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் நான் உனக்கு அலங்காரமாக இருக்க போகிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக வெளியரங்க கோலமானதே. வெளியரங்க கோலமானார். ஏசாயா சொல்றார், அவர் அழகில் சிறந்தவர், ஆனால் இப்போ அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு கொடுக்கப்படவும் இல்லை அப்படிங்கிறார். அப்படின்னா அந்த கோலம் அடைந்ததற்கான காரணமே நானும் நீங்களும் அலங்காரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று. கர்த்தர் எப்பொழுதுமே தம்முடைய ஜனத்தை அலங்காரப்படுத்தித்தான் பழக்கமே தவிர தம் ஜனத்தை அலங்கோலப்படுத்துவதை அவர் விரும்புகிறதே இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு அலங்காரமாக இருக்க போகிறார். இஸ்ரவேலுக்கு அலங்காரமே சேனைகளின் கர்த்தர் தான். இஸ்ரவேலுக்கு அலங்காரம் எசேக்கியேல் 16வது அதிகாரத்தில் சொல்கிறார், நீ வழியருகே கிடந்தாய், நான் உனக்கு பொன் ஆபரணங்களை தரிப்பித்தேன், உன்னை அலங்கரித்தேன் என்று சொல்லுகிறார்.
மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உன்னத பாட்டின் புத்தகத்தில் சொல்லுகிறார், நான் ஆமென் உனக்காக அலங்காரங்களை உண்டு பண்ணினேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் இனி நம்ம வாழ்க்கை அலங்கோலமாக இருக்க போகிறதில்ல. ஆமென். எனக்காக அலங்கோலப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கை அலங்காரமாக இருக்க போகிறது. காரணம், உலகத்தின் எந்த பொருளும் எனக்கு அலங்காரமாக இருக்க போகிறதில்ல. இருந்தால் அது வாடி போகும். உலகத்தின் செழிப்பு வாடி போகும், உலகத்தின் புஷ்பம் வாடி போகும், உலகத்தின் அலங்காரம் வாடி போகும், மாறிப்போகும். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, நம்முடைய ஊழியத்துக்கு இந்த மாதம் தர வார்த்தை என்னன்னா, சேனைகளின் கர்த்தராகிய நான் உனக்கு அலங்காரமாக இருப்பேன். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அலங்காரமாக இருப்பீராக. எத்தனை பேர் அந்த வார்த்தையை கேட்குறீங்க? எனக்கு அலங்காரமாக நீங்கள் இருங்கப்பா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏதாவது அலங்காரம் இருக்குன்னா அதெல்லாம் மாறும், வாடி போகும். அவர் அலங்காரமாக இருப்பார்னா கடைசி வரைக்கும் அது வாடாத அலங்காரமாக இருக்கும். ஆமீன். அதன் மதிப்பு குறைந்து போகுவதே இல்லை. மூன்றாவதாக இந்த 6வது வசனத்தில் சொல்கிறாரு, நியாயம் விசாரிக்க உட்காருகிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் இருப்பார். ஆமேன். நியாயத்தின் ஆவியாக தம்முடைய ஜனத்தை பார்த்து சொல்கிறார், நான் இன்று முதல் உங்களுக்கு நியாயத்தின் ஆவியாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? நியாயம் விசாரிக்க உட்காரும் பொழுது நியாயம்தான் வெளிப்படும், வேறு ஒன்றும் வெளிப்படாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறேன், எதிர்பார்த்தவைகள் எதிர்பார்த்தபடியே சம்பவிக்கிற ஒரு மாதமாக கர்த்தர் அதற்குரியவராக இருப்பார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இதுவரைக்கும் நியாயம் விசாரிக்க உட்காருகிறப்போ அநியாயம் இருந்திருக்கலாம், அநியாயம். ஆமீன். இதுவரைக்கும் ஆமீன். எரேமியா சொல்வார், நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்துச்சு. யோபு சொல்லுவார், நான் மகிழ்ச்சி எதிர்பார்த்தேன், கண்ணீர் வந்துச்சு. எதிர்பார்த்தது ஒன்று, நடத்தது ஒன்று, பிரயாசப்பட்டது ஒன்றுக்காக நடந்தது ஒன்று. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், இனி அப்படி அல்ல. நீ எதற்காக முயற்சி எடுக்கிறாயோ, எதற்காக பிரயாசப்படுகிறாயோ, எதை எதிர்பார்க்கிறாயோ அதையே நீ அனுபவிக்கும்படிக்கு, அதையே நீ முற்றிலும் சொந்தப்படுத்தும்படிக்கு நான் அதற்குரியவராக இருப்பேன். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? ஆமேன். ஆலயத்தை கட்டுகிற பொழுது கர்த்தர், ஆமேன், எருசலேம் ஆலயம் கட்டப்படுகிற பொழுது கர்த்தர் சொன்னார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்றார். நீ கட்ட வந்திருக்கிற, நீ தான் கட்டி முடிக்க போகிற. அதே வசனத்துக்கு கீழே சொல்கிறார், செருபாபேலின் கை இதற்கு அஸ்திபாரமிட்டது, அதே செருபாபேலின் கை அதை செய்து முடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே வாய்க்கப்படுதல் உண்டு. ஆமீன். ஆவியானவர் பலத்தினால் சாதிக்க முடியாதது, பராக்கிரமத்தினால் சாதிக்க முடியாதது. ஆண்டவர் சொல்கிறார், இனி நானே உனக்கு நியாயத்தின் ஆவியாக இருப்பேன். எந்த பகுதியில் உனக்கு எது சம்பவிக்கணுமோ அந்த இடத்துல நானே ஆவியானவராக வெளிப்படுவேன். இருள் நிறைந்த பூமிக்கு வெளிச்சம் வர ஆவியானவர் பூமியின் மேல் அசைவாடிக்கொண்டே இருந்தார். அந்த அசைவாடின ஆவியானவர் இருந்த இடத்துல வெளிச்சம் உண்டாச்சு. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு
சொல்லப்பட்டது, வெளிச்சம் உண்டாக கிடவது. அந்த இடத்துல வேற எதுவும் உருவாகலை, வெளிச்சம் உண்டாச்சு. உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய நினைக்கிறது அதுவே நடக்கும்படிக்கு அவரே ஆவியானவராக உன்மேல் நிழலிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நான்காவதாக அங்கே சொல்லுகிறார், யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமாகவும் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பராக்கிரமமாகவும் இருப்பார். நல்லா கவனிங்க, ஒரு யுத்தம் நடக்குது. ஒரு யுத்தம் 2 தேசத்துக்கு. இன்னைக்கு மாதிரி அல்ல, இது எழுதப்பட்ட அந்த காலத்தின் அடிப்படையில் தான் நாம் சிந்திக்கணும். ஆமீன். 2 தேசத்துக்கு நடுவில் யுத்தம் நடக்கிற பொழுது ஆமீன் சில தேசத்தை எதிர் தேசத்தினர் ஆமீன் சில தேசத்துக்குள்ள ரொம்ப பலவந்தமாக நுழைஞ்சிருவாங்க, கோட்டையை பிடிச்சிருவாங்க, உள்ளே வந்துடுவாங்க. இனி ராஜ அரண்மனை சூறையாடணும், அவ்வளவுதான் பாக்கி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஆமீன் இராணுவ வீரர்கள், தேசத்தின் சேனைகள் ஆமீன் அந்த கடைசி நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், ஒரு தைரியம் வரும், ஒரு திடன் வரும். அது என்னன்னா, தோல்வியை குறித்து சற்றும் நினைக்காத ஒரு தைரியம். அது சரீர பலத்தில் உள்ள பலன் அல்ல, அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். மரணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஆமீன். இது என்ன சம்பவிக்கும், இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, கண்டிப்பாக நம்மளை தாண்டிடுவாங்க, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஆமீன். அந்த எதிர் சேனையை தேசத்தின் வாசல் வரையிலும் எதிர்த்து அவங்கள கொண்டு போகிறதுக்கு அவங்க குடும்பத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் தங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டாங்க, கடந்த கால தோல்வியை யோசிக்க மாட்டாங்க, எதையும் யோசிக்க மாட்டாங்க. திட்டனாய் பலனாய் அவர்கள் ஒருமித்து வாசல் வரைக்கும் கொண்டு வருவாங்க பாருங்க. அதுக்கு சரீர பலத்தை தாண்டி அவர்கள் இருதயத்தின் ஆழத்துக்குள் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகுகிறது. அதுக்கு பெயர் தான் சத்துவம், பராக்கிரமம், மைட். ஆமென். இங்கே கர்த்தர் சொல்றார், அந்த பராக்கிரமமாக நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். கடந்த காலத்தில் தோல்வியை சந்திச்சிருக்கலாம், வாழ்க்கை ஒரு எட்ஜில் வந்திருக்கலாம், இனி அவ்வளவு தான் நினைக்கலாம். தாவீது சொல்றார், மரணத்துக்கும் எனக்கும் 4 விரல் இடைவெளிகள் தான் இருக்கிறது. அப்படி ஒரு எட்ஜில் நீ இருக்கலாம், எட்ஜில் இருக்கலாம். அந்த கடைசி நிமிடம், கடைசி எட்ஜ், ஒரு பெரிய செங்குத்தான ஆமீன் பாறைக்கு அந்த ஏற்றில் நிற்கிறது போல ஆமீன் கொஞ்சம்னா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் உனக்கு சொல்கிறார், அது உன்னை மேற்கொள்ளாம நீ அதை திருப்பி கொண்டு போகும்படிக்கு நான் உனக்கு பராக்கிரமமாக இருப்பேன். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க, எனக்கு கர்த்தர் பராக்கிரமமாக இருந்தே ஆகணும், பராக்கிரமமாக இருந்தே ஆகணும். இழப்பின் விளிம்பில் நிற்கிற குடும்பத்துக்கு சொல்கிறேன், நீ எல்லாத்தையும் திருப்பும்படிக்கு உனக்கு கர்த்தர் பராக்கிரமமாக இருப்பார். விசுவாசிங்க, இந்த வார்த்தை விசுவாசிங்க. இன்னைக்கு ஆமேன், விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. ஆமேன் ஆமேன். தோல்வியின் விளிம்பில் நிற்கிறவர்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு ஆமேன் ஜெயத்தை திரும்ப தர பராக்கிரமமாக இருக்க போகிறார். நீ எவ்வளவு விட்டு போயிட்டேன்னு அல்ல அர்த்தம், ஆனால் உனக்கு கர்த்தர் பராக்கிரமமாக இருப்பார்னா எந்த இழப்பையும் மீட்டுக்கொள்ளலாம், எந்த தோல்வியையும் சரி செய்து கொள்ளலாம், கடந்த காலத்தின் எந்த நிலைமையையும் மீட்டு கொள்ள கர்த்தர் உனக்கு பராக்கிரமமாக இருப்பேன்னு சொல்கிறார். யாருக்கு தெரியுமா இப்படி இருப்பார்? மகிமையான கிரீடமாக, அலங்காரமான முடியாக, நியாயத்தின் ஆவியாக, திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாக. யாருக்கு நான் இருப்பேன் தெரியுமா? 5வது வசனம் முதல் வார்த்தை சொல்லுது, சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில்
மீதியானவர்களுக்கு. தமது ஜனம், தமது ஜனம். யார் தமது ஜனம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவரில் ஞான ஸ்நானம் பெற்று அவருடைய ஆவியை பெற்று அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்று ஆமேன் அவருடைய பந்திகளில் பங்கு பெற்று அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நீரே என் தகப்பன், நீரே என் கர்த்தர், நீரே என் எஜமானன் என்று எதிர்பார்த்திருக்கிற தமது ஜனத்தின் நடுவிலே ஒரு கூட்டத்தினர் மீதியாயிருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. மீதியானவர்கள் யார்? 10 கோத்திரம் இழந்து போனது, 10 கோத்திரம் ஆமீன் தண்டனைக்குள் போனது, 10 கோத்திரம் கீழ்ப்படியாமலே போச்சு, 10 கோத்திரம் விக்கிரக ஆராதனைக்குள்ள போச்சு, 10 கோத்திரம் என்ன சொன்னாலும் திரும்ப மாட்டேன்னு போச்சு. ஆனால் கொஞ்சம் ஜனம் மீந்திருக்கிறாங்க. இவங்க மைனாரிட்டி தான், இவங்க 2 கோத்திரம் தான், இவங்க கொஞ்சம் பேர் தான், இவங்க கொஞ்சம் பேர் தான் ஆராதனையில் உத்தமமாக இருக்கிறாங்க. மீதியா இருக்கிறவர்கள் யார்? ஆராதனையில் எருசலேமில் போய் ஆராதிக்கிறவங்க. மீதியா இருக்கிறவங்க யார்? பிரமாணங்களை கை கொள்ளுகிறவங்க. மீதியா இருக்கிறவங்க யார்? கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறவங்க. இந்த மாதத்தில் இந்த 4 ஆசீர்வாதம் யார் மேலே வரப்போகிறது தெரியுமா? ஆமீன். யார் இழந்து போனாலும், யார் பின்மாறி போனாலும், யார் விட்டு போனாலும், யார் அழிந்து போனாலும், நான் கர்த்தருக்கு உண்மையாய் அவர் பிரமாணங்களை கை கொண்டு ஆராதனையில் உண்மை உள்ளவனாய் இருப்பேன் என்று எத்தனை பேர் கர்த்தருக்கு முன்பாய் உத்தமமாய் நடந்து மீதியானவர்கள் என்க. மீதியானவர்கள் அழிந்து போகிறவர்கள் நடுவில் அல்ல, நாம் மீந்திருக்கிற கூட்டம், சபை மீந்திருக்கிற கூட்டம், ரட்சிக்கப்பட்ட ஜனம் மீந்திருக்கிற கூட்டம். இந்த உலகத்தில் மெஜாரிட்டியான ஒரு ஜனம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் மைனாரிட்டி, சிறுபான்மை, கொஞ்சமா மீதியா கர்த்தர் ஒரு கூட்டத்தை பிரிச்சு வச்சிருக்கிறார். அந்த ஜனத்துக்கு இந்த மாதத்தில் தேவனால் கட்டளை பெற்று சொல்லுகிறேன், உனக்கு அடையாளமாக கர்த்தர் இருப்பார், உனக்கு அலங்காரமாக கர்த்தர் இருப்பார், உனக்கு நியாயத்தின் ஆவியாக கர்த்தர் இருப்பார், உனக்கு பராக்கிரமமாக கர்த்தரே இருப்பார் என்று திருச்சபையையும் திருச்சபை பிள்ளைகளையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் கூடவே இருப்பார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஒரு வார்த்தை அர்ப்பணித்து நாம் கடந்து சொல்லலாம். அவர் பராக்கிரமமாக இருப்பார், அவர் நியாயத்தின் ஆவியாக இருப்பார், அவர் அலங்காரமாக இருப்பார், அவர் எனக்கு அடையாளமாக இருப்பார், அவர் எனக்கு அடையாளமாக இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கிரீடத்தை பார்த்தாலே எதிரிக்கு நடுக்கம் வரும். அந்த கிரீடத்தை பார்த்தாலே எல்லாரும் புரிந்து கொள்ளுவாங்க, இந்த நபர் அதிகாரம் உள்ள நபர், இந்த நபர்கிட்ட சாதாரணமாக நெருங்கக்கூடாது, இந்த நபர் தேசத்திலேயே விசேஷமான நபர். கிரீடம் வித்தியாசப்படுத்தும், கிரீடம் அதிகாரப்படுத்தும், கிரீடம் அடையாளப்படுத்தும். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உனக்கு அடையாளமாக நான் இருப்பேன், உனக்கு அடையாளமாக நான் இருப்பேன். சியோனின் ஆமீன் எல்லை எங்கிலும் கர்த்தர் அதன் அடைக்கலமாக, உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருந்தார். ஒரு அடையாளம் இருந்துச்சு, யெகோவா தேவன் அவர்களுக்கு அடைக்கலமானவர், அவங்கள பாதுகாக்கிறார், அவங்கள நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதே இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து உலகமெங்கிலும் செய்தித்தாள்களில் வந்துச்சு, அவர்களுடைய தேவன் அவர்களை பாதுகாக்கிறார். அப்படின்னா இன்றைக்கும் கிரீடமா அடையாளமா இருக்கிறவர் நமக்கு இருக்க மாட்டாரா? வாக்கு பண்ணுகிறவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவன்.